ஆட்டிசம் சீரீஸ் 4. ஸோ உங்களுக்கு ஆட்டிசமாக இருக்கா, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, வழக்கம் போல் இதுக்கும் மருந்து இல்லையே அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பி நிற்கும். இது ஒரு டிஸார்டர், டிசீஸ் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் உங்களுக்கு ஏன் அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அலோபதியிலே இதுக்கு மருந்தே கிடையாது. அலோபதியில் இதுக்கான மருந்து பார்த்தீங்கன்னா கியூட்டிபின், ரிசார்டின், இது போன்ற ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை ஆஃப் பண்ணுறதுக்கான, சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணுறதுக்கான மருந்து கொடுப்பாங்க. இப்போ ஒரு சிஸ்டம், அதாவது நம்ம டெஸ்க்டாப் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா, ப்ராசஸர் பிரச்சனையா, இல்லை ப்ராசஸர் அப்கிரேட் பண்ணணுமா, இல்லை ப்ராசஸர் இந்த சிஸ்டத்துக்கு பத்தாதா அப்படின்னு பார்த்து ப்ராசஸரை சரி பண்ணணும். அதை விட்டுட்டு சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணியே வைக்கிறதுங்கிறது சிஸ்டத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த கதை தான் அவங்களுக்கும். நீங்கள் இப்படி சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணியே வச்சிங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு டார்டிவ் டிஸ்கைனீசியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் டெவலப் ஆகும். ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க, மூமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ராக்கிங் பண்ணுவாங்க, அவங்க கை கால் அசைப்பாங்க, ஃபேஸில் கிரிமேசஸ் காட்டுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை வந்துடும். இது சைடு எஃபெக்ட் ஆஃப் தி ஆர்டிஸ்டிக் மெடிசன், அலோபதிக் மெடிசன், ஆர்டிசம் குழந்தை கொடுக்கறதுனால. இன்னும் 2 ட்ரக்ஸ் இருக்கு, அது சாப்பிட்டாங்க, ஆர்டிசம் குழந்தை சாப்பிட்டுச்சு அப்படின்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ யோசிச்சு அலோபதி மெடிசன் கொடுக்கலாமா இல்லை வேற மெடிசன்ஸ் கொடுக்கலாமன்றதை யோசிச்சு சேர்ந்தீங்க. இப்போ ஒரு குழந்தை ஆர்டிசமா இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தத்துக்கு சடன் பண்ணுவாங்க, தூங்கினே இரு அப்படின்னு சொல்லி ட்ராங்குலைசர்ஸ் கொடுத்துருவாங்க. பேரண்ட்ஸும் ஜாலியாக இருப்பாங்க, பிரச்சனை இல்லை, ஏன்னா அவனால் எந்த பிரச்சனையும் 3 வேளை சாப்பிட்டு தூங்கிடுவான். ஆனால் இது உங்கள் குழந்தைய என்ன பண்ணுன்னா காக்னிட்டிவ் பிஹேவியர் அது இன்னுமே மோசமாகும். அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஸ்கில் இருக்கும், அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணாமலே போயிடுவாங்க. அவங்க உலகத்தில் வாழ்றதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஆகிடும். அதே இது ஹோமியோ மெடிசன் சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஹோமியோ டாக்டர்ஸ் முதல்ல என்னெல்லாம் பண்ணுவோன்றதை நான் சொல்லிடுறேன். ஹோமியோபதி சாப்பிட்டீங்கன்னா அந்த குழந்தைல பிஹேவியர்ல சேஞ்சஸ் வரும், அண்டர்ஸ்டாண்டிங்ல சேஞ்சஸ் வரும், மெமரியில சேஞ்சஸ் வரும், அந்த குழந்தை இந்த சமுதாயத்துல இன்டராக்ட் பண்றதுல சேஞ்சஸ் வரும். கம்ப்ளீட்டா நார்மல் ஆவாங்களான்னா டவுட், ஆனா நியர் நார்மல் ஆயிடுவாங்க. ஆர்டிசம்னு மற்றவங்க யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு அவங்களால இந்த சமூகத்துல தனியா வாழ முடியும். ஹோமியோபதி மெடிசின்ஸ்ல எப்படி இந்த மருந்து கொடுக்குறோம், முதல்ல தாயை எப்படி பரிசோதனை பண்றோம், அடுத்து அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குன்னு எப்படி அப்சர்வ் பண்றோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். முதல்ல ஒரு நாளைக்கு ஒரு நியூ பேஷண்ட் தான் இங்க நாங்க பார்ப்போம், ஒரு ஃபாலோ அப் தான் பார்ப்போம். அதுக்கு மேல எங்களால இங்க பார்க்க முடியாது, மற்ற பேஷண்ட்ஸ்லாம் பார்க்கறதுனால ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு அவ்வளோதான் எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும், எங்ககிட்ட கன்சல்டேஷன் வரணும் அப்படின்னா ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் மஸ்ட். ஸோ முதல்ல வந்தவொடனே என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபார்ம் கொடுப்போம் உங்களுக்கு, பேரண்ட்ஸ்க்கு. அவனோட லேர்னிங் எப்படி இருக்கு, மெமரி எப்படி இருக்கு, அவனோட கொக்னிஷன் எப்படி இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு, சோஷியல் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கு, கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு, இதெல்லாமே ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு கொடுப்போம். அதை நீங்க டிக் பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம், நாங்க கேமரா இங்க வச்சிருவோம். கேமரால அந்த குழந்தை நல்லா பண்ணுதுன்னு அப்சர்வ் பண்ணுவோம். இந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸ் 3 டாக்டர்ஸ் சேர்ந்து தான் ஒரு ஆர்டிசம் குழந்தை கேஸே எடுக்க முடியும், கேஸ் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ முதல்ல கேமரால அந்த குழந்தை என்ன பண்ணுது, யாருமே இல்லாதப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு அப்சர்வ் பண்ணுவோம். ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சேர் விட்டு சேர் பறந்துட்டே இருப்பாங்க, நடக்க மாட்டாங்க, குதிக்க மாட்டாங்க, பறப்பாங்க, அவங்களுக்கு பயமே தெரியாது, அப்படியே நடந்துட்டே இருப்பாங்க. ஸோ அதை வச்சு நான் ஹோமியோ மெடிசன்ஸ் கொடுத்துருவோம். நோ சென்ஸ் ஆஃப் டேஞ்சர் அப்படின்னு ஹோமியோ மெடிசன்ஸ் இருக்கு, அதை வச்சு கொடுத்துருவோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி கேட்கறதுக்கு ஒரு டாக்டர், அந்த குழந்தை எப்படி ஆன்சர் பண்றதுன்னு ஒரு டாக்டர், பேரண்ட்ஸுக்கும் குழந்தைக்கு இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு அப்சர்வேஷன் பண்றது ஹோமியோபதி டாக்டர். ஸோ 3 டாக்டர் சேர்ந்து தான் இந்த கேஸ் செக்கிங் எடுத்தா மட்டும்தான் கிட்டத்தட்ட 1/2 hour to 1 hour ஆயிடும் மொத்தமா அந்த குழந்தைய பத்தி ஃபுல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ்க்குலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோடைய அம்மாவை தனியாக கூப்பிட்டு சில கேள்விகள்லாம் கேட்போம். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, எமோஷனல் இம்பேலன்ஸ், அந்த குழந்தை வயிற்றுல இருந்தப்போ என்ன எமோஷனல் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கும். மோஸ்டா வர்ற எமோஷனல் இம்பேலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூடு ஃபிளக்சுவேஷன். ஏற்கனவே மென்சஸ் அப்போ, மென்சஸ்க்கு முன்னாடியும் மென்சஸ் பின்னாடியும் இப்போ இருக்கிற பெண்கள் எல்லாமே கண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு. ஏன்னா மூடு சார்ல சுத்திட்டே இருப்பாங்க, மூடு ஸ்விங், அவங்க மட்டும் மூடு ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். ஹாப்பியா இருப்பாங்க, சேட் ஆவாங்க, அழுவாங்க, சிரிப்பாங்க, இப்படி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பிரெக்னன்சி டைம்ல இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸ்லீப்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். திடீர்னு நல்லா தூங்குவாங்க, திடீர்னு தூங்க மாட்டாங்க, திடீர்னு நல்லா பசிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க, திடீர்னு ஒரு சில நாள் சாப்பிடவே மாட்டாங்க. இதெல்லாம் எமோஷனல் இம்பேலன்ஸ். அவங்களுக்கு மாமியாரால, கணவரால, மாமனார்னால, அவங்க அப்பா அம்மாவால என்னெல்லாம்
துன்பம் துயரங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ நிறைய பேருக்கு வந்து லவ் மேரேஜ் தான் பண்றாங்க. அதுலயுமே இப்போ வந்து ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆற வரைக்கும் அவங்க வந்து காதலன் வந்து ரொம்ப நல்லவரா தெரிவார். ஆனா திருமணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காதல் கண்ணில்னுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா கண்ணே திறக்கும். ஐயோ இவனுக்கு இவ்வளவு கெட்ட பழக்கம் இருக்கா, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சு முடியுதுக்குள்ள வயிற்றுல பாப்பா வந்துடும். அப்ப இவன் நல்லா பார்த்துப்பானா பார்த்துக்க மாட்டானா, இந்த ஒரு ஆங்ஸைட்டி, இவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றது, ஒரு படபடப்பு, ஃபியூச்சரை பத்தி பயம், இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு சிச்சுவேஷன் சொல்றேன். ஒரு பெண்ணை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்க்குறாங்க. ஹார்ஷ் அப்ரிங்கிங் பை பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிக்காத நடக்காத, உட்கார்ந்தா குத்தம், நடந்தா குத்தம், ட்ரெஸ் ஷார்ட்ஸ் போட்டா குத்தம். இதுல பாட்டியர் சேர்ந்துப்பாங்க. நீ ஏன் ஷார்ட்ஸ் போட்டு வெளியே போற, நீ ஏன் ஷால் போடாம வெளியே போற, இந்த கேள்விகள்லாம் இருக்கும். அப்ப அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிட்டு அந்த வீட்லயாவது நிம்மதியா இருக்கலாம்னு, அப்பாடா வேற வீட்டுக்கு வந்துட்டோம்னு வரும். அங்க பார்த்தாலும் இதோட கொடுமையா இருக்கும். இங்க வந்தாலும் ஒரே டாமினேஷன் தான். நீ அதை பண்ணாத, நீ இதை பண்ணாத, நீ இதைத்தான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும், நீ வீட்டுக்குள்ள செருப்பு போடக்கூடாது. வீட்டுக்குள்ள தனியா செருப்பு வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா அதையும் போட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள அம்மா அப்பா வீட்டுக்குள்ள அவங்க வீட்டுல செருப்பு போட்டு நடந்திருப்பாங்க. ஆனா இங்க வந்தாலும் செருப்பு போடக்கூடாது, நீ ஷால் போடணும், ஷால் போடக்கூடாது, நீ இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், வீட்டுக்குள்ளேயும் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், நைட்டி போடக்கூடாது, எப்பவுமே சேர்ல இருக்கணும். இப்படி டாமினேஷன்ஸ் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்பாடா என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி விரக்தி ஆயிடும். அதுக்குள்ள அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரியான ஆட்டிசம் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஒரு சிலர் இருப்பாங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க, ரொம்ப மைல்டா இருப்பாங்க, என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், மாட்டிஃபிகேஷன், ஹியூமிலியேஷன், நம்ம இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம், டிஸ்கிரேஸ்ஃபுல் ஃபீலிங், இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்க குழந்தைக்கு வந்து ஆட்டிசம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு சிண்ட்ரோம் பத்தி சொல்றேன், டாட்டர் இன் லா சிண்ட்ரோம். பக்கா மருமகள் ஆயிடுவாங்க. அவங்களுடைய ஆசாபாசம் எல்லாத்தையுமே அடக்கி வச்சுக்கிட்டு என்ன சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லவங்களா ஃபேமிலிக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்படித்தானே வளர்த்துருப்பாங்க. பொம்பளை பிள்ளை பத்த அப்பா அம்மா அப்படிதான் வளர்த்துருப்பாங்க. இப்போ உள்ளவங்களாம் அப்படி வளர்க்குற மாதிரி எனக்கு தெரியல. 90s கிட்ஸ் எல்லாம் அம்மா பொம்பளை பிள்ளை அப்படிதான் வளர்த்துருப்பாங்க. கணவனே கண் கண்ட தெய்வம், கணவன் சொல்றதுதான் கேட்கணும், அடிச்சாலும் பிடிச்சாலும் புருஷன் வீடுதான் அப்படி சொல்லிதான் வளர்த்துருப்பாங்க. இப்பெல்லாம் மாறிடுச்சு. அடிச்சுட்டு வான்னு சொல்லி வளர்க்குறாங்க, அது ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டாட்டர் இன் லா, ஒரு மருமக வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க, அவங்க எமோஷனெல்லாம் சப்ரஸ் பண்ணிட்டு குடும்பத்துக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு இன் ரெசிப்ரோகேஷன் அவங்களுக்கு எதுவுமே வராது. அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டிசம் பேபி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம், கணவர் வந்து கன்சீவா இருக்கும்போது இறந்துருவாங்க. அப்போ தனியா ஒரு காற்றை விட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு தாய்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் வெளியே இருந்து லேட்டா வந்தாலே, 10 நிமிஷம் லேட்டா வந்தாலே ஐயோ ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு பதற்றமான சூழ்நிலையிலே இருப்பாங்க. அந்த ஆங்ஸைட்டியும் வந்து ஆட்டிசம் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு சிச்சுவேஷன்ஸ்ல ஆட்டிசம் மட்டும் கிடையாது, எனி ஜெனட்டிக் மால்ஃபார்மேஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இது வந்து மதர்ஸ் கிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். நாங்க இது சொன்னது இல்லாம நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. நான் கன்சீவா இருக்கும்போது என் கணவர் வந்து இப்ப ரீசெண்டா கேட்ட ஸ்டோரி இது. நான் கன்சீவா இருக்கும்போது என் கணவர் வந்து இன்னொரு பொண்ணோட ஓடி போயிட்டாரு, என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் தான் இந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கும் ஆட்டிசம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ குழந்தை ஆட்டிசம் குழந்தைய கூட்டு வராங்க, நாங்க என்னெல்லாம் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை அப்படி ஆன்சர் பண்ணுது. சில குழந்தைங்க என்ன பண்ணணும்னா, நம்ம கேட்ட கேள்வி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை அதை பார்த்து சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு தான் அப்புறமா என்ன சாப்பிட்டேன்னு சொல்லும். ஒரு குழந்தை ஆன்சரே பண்ணாது. ஒரு குழந்தை 10 முறை கேட்டதான் ஒரு முறை ஆன்சர் பண்ணும். ஒரு குழந்தை ரொம்ப இன்டராக்டிவா இந்த பிக்சர் சேஞ்ச் சிஸ்டம் என்ன சொல்லி கொடுத்தா இல்லையா, அதை காமிச்சானா ஆன்சர் பண்ணுவாங்க, மற்றபடி எதுக்கு எல்லாம் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஆங்ஸைட்டி, அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் பயம் இருக்கு. ஒரு சில குழந்தைங்க அம்மா கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கும், அம்மா எங்க விட்டுட்டு போயிடுவாளோன்ட்டு. ஒரு குழந்தைங்க பாட்டி கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கும், இங்க பாட்டி எங்க விட்டுட்டு போயிடுவாளோன்ட்டு. இதெல்லாம் ஆங்ஸைட்டி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது கண்டிப்பா வேணும். இன்கன்சோலபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களால வந்து எந்த விதத்திலையும் சமாதானப்படுத்த முடியாது, கண்டிப்பா அது கொடுத்தாகணும். ஒரு சில குழந்தைங்க சில ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. சில விஷயங்களை வந்து ஒரு கார் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அது வீலான டிஸ்மேல் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சில நேரோ ஃபீல்ட்ல வந்து இன்டெரக்டா இருப்பாங்க.
அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் கொடுப்போம். ஒரு சில குழந்தைங்க முடிய பிடிச்சி இழுக்கும், அதான் அவங்க வேலையே. யாராவது பக்கத்து ஸ்கூல்ல ஸ்கூல்ல தப்பி தவிர சேர்த்துட்டீங்கன்னா அவங்க முடிய பிடிச்சி இழுத்து வம்பு இழுத்துட்டு வந்துருவாங்க. டெய்லியும் பேரண்ட்ஸுக்கு பஞ்சாயத்து தான், டெய்லியும் போய் நிற்கணும், முடிய பிடிச்சி இழுத்துட்டான்னு. ஸோ அப்படியே அந்த குழந்தைங்க ரொம்ப அக்ரஷனா இருக்கிற குழந்தைங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி நாங்க பேரண்ட்ஸு கிட்ட டீச்சர்ஸு கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த குழந்தை எப்படி இருக்கு, நெகட்டிவ் திங்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் எரேஸ் ஆயிடும். அந்த குழந்தை ஒழுங்கா வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கும். இந்த மிஸ்சீவியஸ்ன்னு சொல்லுவாங்க, தேவையில்லாத வேலை பண்ணி பேரண்ட்ஸை கம்ப்ளைண்ட்ல கொண்டு வந்து டெய்லி ஸ்கூல்ல போய் பேரண்ட்ஸ் நிற்பாங்க. அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முதல்ல குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் வரும், சோசியல் இன்ட்ராக்ஷன் வரும், கம்யூனிகேஷன்ஸ் வரும். இது எல்லாமே நீங்க ஓவர் நைட் எதிர்பார்க்க முடியாது. 1 இயர் 2 இயர் 3 இயர் கூட ஆகும். என்கிட்ட ஒரு குழந்தை கிட்டத்தட்ட இப்போ 9th படிக்கிறாரு அவரு. கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் இப்போ வரையும். இப்போ நார்மல் ஸ்கூல்ல நார்மலா படிக்கிறாரு. டீச்சர்ஸ்க்குலாம் ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த குழந்தை இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ கன்சிஸ்டன்சி மெயின். நான் 2 வருஷம் பார்த்துட்டேன், 3 வருஷம் பார்த்துட்டேன், இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, உங்களுக்கு ஹோமியோபதி செட் ஆகாது. ஆட்டிசம் வந்து ஒரு டிசார்டர். இந்த டிசார்டர் ஆர்டர் கொண்டு வரணும்னா இட் வில் டேக் சம் டைம், நோ அதர் கோ. அதே மாதிரி தெரப்பி, கண்டிப்பா தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி என்னெல்லாம் தெரிஞ்சா அந்த தெரப்பிஸ்ட்டை கூட்டிட்டு போகணும்னு நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். அதுமாதிரி தெரப்பி பிளஸ் ஹோமியோபதி மெடிசன் சாப்பிடும்போது உங்க குழந்தையும் நியர் நார்மல் சைல்டு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.